Good morning students, welcome to Chemistry Simplified தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாலோ அல்கேன் அரேன்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். 10 கொஸ்டினையும் நம்ம 10 மினிட்ஸ்ல பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா பார்க்கலாம். ஓகே, now coming to the topic is halo alkane arenes உடைய previous year JEE questions. Now you can see children. Yes. Next. Yes. Now இது பாருங்க போன ஜனவரி போட்ட JEE questions என்னன்னு பார்க்கலாம். The correct statement regarding the nucleophilic substitution reaction in a chiral alkyl halide is correct statement. First உன்னுடைய brain எங்க ஒர்க் பண்ணா correct statement கேக்குறாங்க. Nucleophilic substitution chiral alkyl, you see the word chiral alkyl halide. So இதுல உனக்கு substitution ஆச்சுன்னா என்ன கிடைக்கும் அதுதான் அதை பத்தி பேசுறாங்க. அவ்வளவுதான் nucleophilic substitution. என்ன ஐடியா பாருங்க. ஃபர்ஸ்ட் retention occurs in SN1 reaction and inversion occurs SN2 reaction. அதாவது SN2ல வந்து inversion நடக்குது ஓகே, ஆனா retention வந்து in SN1 வந்து it is not correct. ஓகேவா? நெக்ஸ்ட் racemization in SN1 and retention occur, this statement is correct. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த கரெக்ட் தப்புங்கிறத மட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ரிட்டென்ஷன், திஸ் இஸ் கரெக்ட், ரிட்டென்ஷன் இன் SN1 இஸ் ராங். இப்போ இதில் வந்து ரெசிமைசேஷன் SN1 இஸ் கரெக்ட், பட் இன்வர்ஷன் இஸ் ராங். ரெசிமைசேஷன் இன் போத் அப்படிங்கிறது கரெக்ட், இதில் தான் நடக்கும், இதில் நடக்காது. ரெசிமைசேஷன் அக்கர்ஸ் இன் SN1, இன்வர்ஷன் அக்கர் இன் SN2, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இது பாருங்க, இது மாதிரி கேள்விகள் வரும். கொஞ்சம் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது கரெக்டா இன்கரெக்டான்னு பார்த்துக்கோ, அதுதான் நீங்க கேம் சேஞ்சிங் கொஸ்டினாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see the questions. Children, let us see which among the following halide will not show, எல்லாமே நெகட்டிவ் ஆட பிடிச்சிடு, will not show SN1 reaction. ஸோ SN1 reaction உனக்கு வேணும் அப்படின்னா கார்போகேட்டையான் கொடுக்கறதாக இருக்கணும். will showனா கார்போகேட்டையான். ஃபார் SN1க்கு குவாலிட்டியே வந்து உனக்கு என்ன கார்போகேட்டையான். So will not show அப்படின்னா there is no carbocation is there. That is the way you have to approach. இப்போ இதை பார்த்தோம்னா allyl chloride, இது ரிமூவ் ஆச்சுன்னா உனக்கு வருவது carbocation. This is stable, okay, because of your double bond இருக்கு, அதனால conjugate ஆல it is stable. This carbo allyl group is stable. இந்த இடத்துல இது போச்சுன்னா this group, this is having a positive charge. This group is called vinyl group, which is not stable. So this is not able to further SN1 reaction. அப்ப Bன்னு சொல்லிட்டு only being right, இந்த ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன், அதுதான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, சப்போஸ் நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். இந்த சீல என்ன ஆகுதுன்னா நம்மளோட சீகர் இப்போ இந்த இடத்துல எல்லாத்துலையுமே இன்டர்மீடியேட் ஸ்டெபிலிட்டி தான் வந்து ப்ராடக்டை உனக்கு டிசைட் பண்ணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். இதை பென்சைல் குளோரைடு இதை நீ ரிமூவ் பண்ணல, இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குற, இதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது வந்து பென்சைல் குரூப் which is stabilized by conjugation அல்லது ரெசனன்ஸ், ரெண்டுமே ஒரே மீனிங் தான் பார்த்துக்கோ. And what about this is removing, you are getting the carbocation which is the 2 degree, that is also stable. So your compound which is not answering is your one and only answer is your next, your B only will not answer it. This is the answer, will not answer the, will not show the, what is it called as a, yes, it will not follow the, what is called SN1 reaction. SN1 க்கு என்ன வேணும், கார்போகேட்டையான் வேணும். So stability of carbocation and deciding answer is B. Now you can say one and only B, that is the one option is D. Okay, next let us go to the next question. Yes, no? Yes, எல்லாமே JEE questions தான். இது வந்து JEE போர்டு நீட் அப்படின்னு பிரிச்சு பார்க்காம நீ இப்போ ஹலோ அல்கேன் இருக்குதுன்னா நீ எந்த போர்டாக இருந்தாலும் இதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் JEE நீட்டுன்னு வந்துட்டு அப்படின்னா JEE நீட் மூலம் ஏதாவது அட்மிஷன் பிடிங்க, அப்பதான் வந்து உன்னுடைய காலேஜ் நல்லா இருக்கும். So it is very important. JEE or NEET is very important. Now let us go to the thing. What is it called, sir? Final product A is formed in the following multiple reaction. இதுல வந்து என்ன வந்து உருவாகுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ உனக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு அப்படியே ஈக்குவேஷன் எழுதுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா this is your Br bromobenzene. இதுல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறது என்னன்னா மெக்னீஷியம். இப்போ மெக்னீஷியம் ஈத்தரை வச்சு இதுல இருந்து டக்குன்னு நம்ம ஃபாலோ பண்ணு. மெக்னீஷியம் ஈத்தர் தென் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ மெக்னீஷியம் ஈத்தர் அப்படின்னா உனக்கு அங்கே என்ன வரும்னா C6H5 MgBr, that is called Grignard reagent. Grignard reagent உருவாகுது, அது plus carbon dioxide, plus carbon dioxide, it gives the acid, that is also very important. It gives the acid which is having the one carbon extra, so that acid is called as a
benzoic acid. You are getting only benzoic acid. Okay, now this is the first step is over. So now what is the second step is with ammonia. It is given ammonia and then bromine. The first step over, second step. Now let me write this is the second step. Okay, இங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ammonia யூஸ் கொடுத்திருந்தாங்க. Now this is the acid and this is the base. அப்ப இந்த இடத்துல உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா this is CONH2 amide you will be getting. Okay, next what is the third step? This is second step over. Third step என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா bromine and அப்படியே பார்த்ததுலேயே மைண்டுக்குள்ள நேம் ரியாக்ஷன் ஆகும் வந்துருச்சு. bromine in NaOH, bromine in NaOH, bromine in NaOH. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஒரு நிமிஷம் பிரேக் பண்ணி அப்படியே யோசிச்சு பாருங்க. bromine in NaOH, this is amide. ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? Sorry, what is the name reaction is Hofmann bromamide reaction. அப்படியே நீ சொல்லியிருந்த அப்படின்னா ஒரு appreciation, bromamide reaction. Very good for your appreciation. Okay, if you are telling this is your Hofmann bromamide name reaction, சொல்லினாவே because it is amide with a bromine base. So Hofmann நீங்க சொல்லியிருந்தானா you are excellent in preparation. நீ ஹாஃப்மேன் bromine சொல்லல அப்படின்னா உன்னுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் பத்தாது. இது வந்து ஹாலோ ஆல்கேன் லெசன் தான், பட் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா உனக்கு அமீன் லெசன்ல இருக்குது. அதனால நம்ம +2 போர்டு எழுதுறப்ப எல்லா லெசனையும் கனெக்ட் பண்ணி தான் ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது இதோடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டீக்ரடேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கார்பன் லெஸ். அதாவது இந்த ப்ராடக்ட்ல இருந்து நீ எழுதுற அமீனு you should write only primary amine but one carbon less. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா ஒரு கார்பன், அதை எடுத்துடுங்க. it is removed as a CO2 ஆக வெளியே போயிடும். so this is your aniline. ஓகேவா? yes, one carbon. yes, now you see this is bromobenzene into aniline. That is the question is given. Bromobenzene to aniline. The product is I am giving as a aniline. This is. Now let us see children. Now here answer is B. Any reaction he has given. So it was not given in the solution. Okay. Now திரும்ப நான் சொல்லிடுறேன் பாருங்க. இந்த ஒரு ஸ்டெப்பே இந்த கிரெக்னாட் ஃபார்மேஷன் ஒரு ஆசிட். அப்போ அந்த இடத்துல நீ நேராக COH போட்டுக்கிற. அப்புறம் அமோனியானா NH அமைடுக்கு அப்புறம் ஸோ நேராக ஒரு கார்பன் டெஸ்ட் இதை டிக் பண்ணிடலாம். பார்த்த உடனே நீ டிக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இதில் வந்து உனக்கு டைசடைசேஷன் வந்திருக்கு. as well as the what is this one is called as a Hofmann bromamide degradation reaction. ரெண்டு நேம் ரியாக்ஷன் வந்திருக்கு. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். Now let us go to this question. Yes, this question let us see here. The correct reactivity in electrophilic substitution reaction. இந்த இடத்துல பார்த்துக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது இப்படி கொடுத்துருக்காங்க. It is called decreasing orderல கொடுக்கப்பட்டிருக்கு. Reactivity in electrophilic substitution reaction இவங்களுடைய வேகம் என்ன அப்படின்னு வருவாங்க. ஸோ now let us see here. electrophilic substitution வேணும் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 இந்த இதை சொல்லுங்க. எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் லவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிங்கில் யார் எலக்ட்ரான் ரிச் இருக்காங்களோ அவங்க தான் ஃபேவராக இருப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் விட்ராயிங். இது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங்கோட எலக்ட்ரான் டொனேட்டிவ் பண்ணுவோம். இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங். ஓகே, அப்போ இருக்கிறதுலே எலக்ட்ரான் வந்து ரிங்கோட எலக்ட்ரான் அதிகப்படுத்துறையாது வெர்டோலியன். ஸோ இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு. இந்த சிம்பிள் வந்து இது. ஸோ நவ் ஐ எம் ரைட்டிங் B is the best. இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா B is the best. எய்தர் யூ கேன் டேக் யுவர் A எடுக்கலாம் அல்லது D எடுக்கலாம். உங்களுக்கு இது ரெண்டும் கிடையாது. இப்போ அடுத்த கட்டம் இது ரெண்டுவையும் கம்பேர் பண்ணி பாருங்க. C and Aவை டிசைட் பண்ண போகுது. இப்போ நான் வந்து B இவர் தான் ரேங்க் நம்பர் 1. நல்லா கவனிங்க, இவர் தான் ரேங்க் நம்பர் 1 எலக்ட்ரானாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் விட்ரா பண்ணுறாங்க. இது ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது. அதனால நம்ம இதை ரெண்டும் வச்சுக்கிறோம். அப்போ இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா A என்று சொல்லுவேன். ஸோ B and A அப்படின்னு முடிவாக ஆன்சர் இருக்கோ அதுதான் திஸ் இஸ் கால் B and A. ஸோ நவ் திஸ் இஸ் ஹியர் இட் இஸ் B and C கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி பாதி அதுக்கப்புறம் நீ தேவையே இல்லை உனக்கு. நான் ஒன்றே ஒன்று பார்த்தேன், எலக்ட்ரோஃபைனா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். இங்கே கொண்டாந்து கொடுக்குறவங்க யார் ப்ளஸ் எஃபெக்ட் இருக்க மெத்தில். அதனால பிஏ செலக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் பார்க்குறேன், ஏவா சியா அப்படின்னு பார்த்தோம்னா
சி எலக்ட்ரான் விட்ராய், ஏ வந்து அப்படியே இருக்கும். அதனால ஏ வச்சு இந்த ரியாக்ஷனை முடிக்கலாம்னு முடிச்சு இதை டிக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் நம்ம ஆன்சரை எக்ஸாம் ஹாலில் செலக்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறது தான் முக்கியம். எஸ், இப்போ நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அல்கைல் ஹாலைடு வித் ஆல்கஹால். உனக்கு வந்து இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இங்கே கொடுக்குற ப்ராடக்ட் வந்து என்னன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் எஸ் நான் ஹியர் இதோட ஒரு திஸ் இஸ் ஏ ப்ராடக்ட் அண்ட் பி ப்ராடக்ட். ஏ ப்ராடக்ட் இஸ் லெட் மீ ரைட் ஏ ப்ராடக்ட். ஏ ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து உனக்கு ஆல்கஹாலிக் அல்கலின்னு சொல்ல, இது ஆல்கஹால் இது அல்கலி, அதனால நான் இந்த கண்டிஷனை வந்து ஆல்கஹாலிக் அல்கலி அப்படின்னு எடுக்கிறேன். ஆல்கஹாலிக் அல்கலியில் உனக்கு இது என்ன நடக்கும்னா டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். டீஹைட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். ஓகே, இப்போ டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் வச்சு எழுதுனோம்னா உன்னுடைய ரியாக்ஷன் பார்த்தது எத்தில் குளோரைட் கொடுத்துருந்தாங்க, எத்தில் புரோமைடு ஏதோ கொடுத்துருந்தாங்க. ஓகே, டீஹைட்ரோ ஹாலஜனேஷனா இவ்வளோதான். Okay, now you are getting the product is CH2 double bond CH2, that is your ethene. Okay ma? Yes. அப்ப உனக்கு வந்து ஒரே ஸ்டார்டிங் மெட்டீரியல் ரெண்டு ப்ராடக்ட் டிஃப்ரெண்டா கிடைக்குது. நீ வந்து வாட்டரை யூஸ் பண்ணினா ஆல்கஹால். வாட் இஸ் வாட்டர் மீன்? இட் இஸ் ஆல்கஹால். ஜஸ்ட் நவ் ஹியர் இட் இஸ் ஆல்கஹால். வாட்டராக இருந்தால் CH3 CH2 OH. வாட்டராக இருந்தால் உனக்கு வர ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால். அதுக்கு ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிடுறேனே, அதுக்கு ரியாக்ஷன். ஓகே, இப்போ இன்னும் காணுங்க ஆப்ஷன் வந்து கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணல பாருங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பொறுமையா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த ப்ராடக்ட் ஏ அண்ட் பி. இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலிக் அல்கலி அல்கீன் வரும்னு சொன்னேன். அப்போ இதுல இருந்து வர அல்கின்னா யாரு? CH2 டபுள் பாண்ட் CH. ரெண்டாவது வந்து ஆல்கஹால் வரணும். இதுல இருந்து வர ஆல்கஹால் யாரு அப்படின்னா CH3 CH2 OH. இவ்வளவுதான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, திஸ் இஸ் யுவர் OH. எஸ் OH அவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? aqueous alkali and alcoholic alkali, alkene and the total number of hydrogen atom. Now you can add 2 plus 2 4 hydrogen, 3 5 6 6 plus 4 you are having total number of 10 hydrogen atom. So student இது மாதிரி டிஃப்ரெண்டா வரும். இது வந்து JEE question. இனி நீட்டுக்கு இதே மாதிரி வரும். This is NEET booster question. Very 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 simple தான். Question is simple. Application தான் உனக்கு இங்க ட்விஸ்ட் பண்ணலாம். ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கேட்கலாம். நாளைக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் கேட்கலாம், இல்லை ஆக்சிஜன் கேட்கலாம். ஓகே, அங்கே இருக்கிற பாண்ட் ஃபார்மேஷன் கேட்கலாம். ஏ சிக்மா பாண்டா, பை பாண்டா, எத்தனை சிக்மா பாண்ட், லைக் தட் தே கேன் ஆஸ்க் எனி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எந்த கொஸ்டின் இருந்தாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம கேள்வியை பார்க்க போகிறோம். எஸ், ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இம்பார்ட்டன்ட் as well as with a lot of complicated knowledges each question carries. Okay, இப்போ நம்ம இதுல பார்க்கறோம். எஸ், என்ன பார்க்கறோம் அப்படின்னா this is here it is toluene chlorine. இந்த இடம் என்னத்தை சொல்லுதுன்னா பாயிண்ட் நம்பர் 1 டக்குன்னு பாருங்க. குளோரின் இந்த இடத்துல இருக்குனாவே it follows the free radical substitution reaction. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ உங்களுக்கு அங்க என்ன நடக்கும் அப்படின்னா now this is your dichlorobenzene. Okay, in presence of dichlorobenzene, in presence of water is here, you are writing dichlorobenzene, dichloro. Now you can call dichlorotoluene, not benzene, dichlorotoluene. 1 minute, 1 minute. Now this is your benzene, dichloro. அப்போ வந்து குளோரின் கார்பனை சுற்றி 4 பாண்டு தான் இருக்கணும். இங்கே வந்து வாட் இஸ் இட் கால்ட், Cl ரெண்டு ஆக்குமே போகுது. ஸோ டைக்ளோரோபென்சைல் அமீன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் இது கிடைக்குது. திஸ் இஸ் த ஏ. நம்ம ஏ ப்ராடக்ட்னு போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல இது கிடைக்குது. இன்னும் ஒன் மோர் திங் வி வில் கோ அண்ட் சீ CH2Cl. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து
either D-ஆ இருக்கலாம் அல்லது B-ஆ இருக்கலாம் because CHCl2 this is the first work. Okay. What is the second work அப்படின்னா it is given as the acid is given. You can see அப்போ இது ரெண்டுத்துல தான் ஆன்சர். இப்போ இதுல போய் என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல இதுக்கு நேரம் யார் இருக்காங்க பாருங்க வெறும் ஆசிட் OH ஆசிட். ஓகேவா? இப்போ நம்மளுடைய இது வந்து CHCl2. இப்போ அடுத்தது டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு இந்த இடத்துல பார்த்தோம் ஹைட்ராலிசிஸ். இப்போ CHCl2 தொடர்ந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணணும்னா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா now this one it will give the 2 OH group CH அங்க ஒரு OH இங்க ஒரு OH which is unstable, remove the water and you are getting the benzaldehyde. So now this is the product is benzaldehyde. ஓகேவா? So now this is benzaldehyde as a product. நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா இதுதான் உன்னுடைய ஆன்சர். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன்ங்கிறதால நம்ம கொடுக்கலாம். இங்க ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கலாம் மிஸ் ஒரு குளோரின் மட்டும் இருந்தா எடுக்கலாம் மிஸ் ஒரு குளோரின் இருந்தா எடுக்கலாம் தப்பு கிடையாது. பட் ஆனால் அது ஹைட்ராலிசிஸ் பண்ணாது என்னவா இருக்கும்னா ஆல்கஹாலா வந்திருக்கணும். அதனால இந்த காம்பினேஷன் சரியில்லைங்கிறதால நான் எடுக்கல. ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைக்ளோரோ ஹைட்ராலிசிஸ் it gives the 2 OH which is on the same carbon atom, removal of water molecule and it gives this product. Okay, wow. So like that they will also very good. இது வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் இருக்குது. அந்த வாட் இஸ் கால் ஆல்டிஹைட் வர்றதுக்கு வேற ப்ராப்பர்ட்டிஸ்ல வர்றது தான். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா நாலேஜும் இருந்தால் மட்டும்தான் எந்த லெசன் கொஸ்டின்ல வேணாலும் எந்த லெசன் வேணாலும் வரலாம். we cannot restrict வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்துடும். எஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைட் ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இதில் எவ்வளோ சில்வர் குளோரைட் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ரியாக்ஷன் இது பார்த்து கான்செப்ட் என்னன்னா Cl மைனஸ் அது Ag பிளஸ் நீ அதை ஆட் பண்ணோம்னா அதுல இருந்து எத்தனை AgCl என்னது டெபாசிட் ஆகும். how many number of moles they are asking deposit. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா how many moles AgCl இங்க இருக்க Cl எது வெளியே வரும்னு பார்த்துக்கோங்க. now this one what are the Cl will come out, this will come out and this is will come out and what about this is the short and strong இது வராது. இந்த இடத்துல என்னன்னா it is what is it called frequently it coming out as a stabilized by what is it you cannot remove it. இது டபுள் பாண்ட்ல இருக்கிறதுனால இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பிளஸ் வரும். எப்பவுமே சார்ஜுக்கும் அடுத்ததுக்கும் நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே கான்ஜுகேட் நடக்கும். Here there is no conjugation after the bond formation. ஓகேவா? So now these two only stabilize. ஒன்று tertiary இன்னொன்று benzoic. So இந்த இடத்துலனா stability of intermediate தான் deciding the product. So அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் ப்ராடக்ட் ஆவாங்க. So now you are having AgCl how many number? Only 2 numbers of AgCl will be coming out. Now the answer is 2. Okay, benzoic and tertiary carbocations are stable. இல்லை only one or two questions தான் பார்த்தலாம். அடுத்தது எஸ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன் ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி ஈஸி. பட் வந்து அதை பார்க்கறதுக்கு இந்த அளவு கேட்பாங்களாங்கிற அளவு வந்துருச்சு. பட் யூ கேன் ஃபீல் இட். ஓகே கொஸ்டினை பார்த்து முடிக்கிறோம். எஸ் என்ன இப்போ சொல்கிறோம் அப்படின்னா now maximum number of isomeric monochloro derivatives which can be obtained from the this one okay tetramethyl hexane by the chlorination. Maximum number of isomeric monochloro derivatives which can be obtained from the okay இப்போ ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்டை போட்டுக்கோங்க. இது வாட் இஸ் கால்ட் டெட்ராமெத்தில் ஹெக்சேன் போடுறது 1 2 3 4 5 6 7 ஹெக்சேன் டெட்ராஹெக்சேன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் டக்கு நம்பர் கொடுங்க 2 3 4 5 6 7 ஹெக்சேன் இல்லையா? ஹெக்சேனுக்கு நான் 6 கொடுத்தா போதும் இல்லைங்களா? எஸ் அப்போ நம்ம ஒரு இதை அழைச்சிடுவோம். எஸ் 1 2 3 4 5 6 ஓகே. now இதில் let us write the position 2 3 4 5 6 ஓகேவா? 1 2 3 4 5 6 இங்கே இருக்கு 6.
1 2 3 4 5 6. இப்போ இந்த 1 2 3 4 5 6 2 2 5 5 2ங்கிறதுல ஒரு மெத்தில் குரூப், 2 மெத்தில் குரூப், அதே மாதிரி 5லையும் 2 மெத்தில் குரூப். 2 மெத்தில் குரூப் என்ன ஆகும்? OH வாங்கிடும். அந்த ரெண்டையும் திஸ் இஸ் டெட்ராமெத்தில். இந்த இது டெட்ராமெத்தில். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமரிக். இப்போ இதை இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஐ வில் கிவ் வித் கிளியர். அவனே கொடுத்துருக்கேன், நான் போட்டு காட்டுறேன். 5 6 ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் வைங்க. அதுக்கடுத்து 2 2 5 5. ஓகே, வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அது டெட்ராமெத்தில். இதையும் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐசோமரிக் மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ். இதுல மோனோக்ளோரோ டெரிவேட்டிவ் எப்படி வரும்னா நேச்சர் ஆஃப் பாண்ட் கொடுங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? CH3. அப்ப இங்கே வரலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருக்கு செகண்டரி. ஓகே, இது செகண்டரி, இது பிரைமரி. இப்போ இதுவும் ஒன்று, அதனால இதை எடுத்துட்டு இதுவும் ஒன்று அப்படின்னா ஒன்று தான். அதனால ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டா போதுமானது. அப்போ உனக்கு மொத்தம் எத்தனை வரும்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக 1 வரும், இங்கே இருக்கிறதுக்காக ஒரு 1 வரும். ஓகே, பட் ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு DNL ஐசோமர். இந்த 2 விதமா போட்டோம்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆப்டிகல் ஆக்டிவிட்டி DNL 2 ஐசோமர்ஸ் merge and existing. அவ்வளோதான். ஸோ now the questions product is how much you are having? 1 plus 1 plus அதோடைய E and L மொத்த டோட்டலி 3 ஐசோமர்ஸ் are there. This one. Here you can see. Okay children, with that we are completing this today's video. So like, comment and subscribe. Negative comment ஆனா கூட கொடுங்க. We will do the best. Of course output வந்து நல்லா பெஸ்டா எடுக்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன். So now we are moving. Thank you children. Disperse.